ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சி ப்ரோக்ராமை நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் ரன் பண்ணி பார்க்குறது. இது வரைக்கும் சி ப்ரோக்ராமை நம்ம லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப் சிஸ்டம்லேயோ ரன் பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கு டர்போ சி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம எப்படி சியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் டர்போ சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டர்போ ஸ்பேஸ் விட்டு சி ஸ்பேஸ் விட்டு ட்ராய்டு அப்படின்னு அடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு டர்போ சி ட்ராய்டு அப்படின்னு ஒன்று வரும், ஆண்ட்ராய்டு சிம்பிள் போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம லேப்டாப்லேயோ விண்டோஸ்லேயோ நம்ம பார்க்குற அதே வியூ இங்கே நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே அதுவே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ஓப்பன் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஓப்பன் கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம இன்ஸ்டால் ஆன ஆப் எல்லாமே நம்மளோட பேஜ் ஹோம் பேஜஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்சஸ் கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்னு கொடுத்துருங்க. அப்டேட்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்லுது. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஆப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோடாகி வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்பில் டிஃபால்ட்டாக இது இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் கீழே ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது இந்த ஆப் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நமக்கு எப்படி டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ நம்ம பார்த்துருக்கோமோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இன்னும் நல்லா வியூ பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் லேண்ட்ஸ்கேப் வியூவை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொபைலை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் இதில் போட்டு பார்ப்போம், எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க மெனுஸ்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் டச் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அந்த கர்சர் மூவ் ஆகுறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, தெரியுதா? ஸோ அதில் நீங்கள் அந்த கர்சரை மூவ் பண்ணி கொண்டு போய் ஃபைலில் வச்சு ஃபைலில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீனை மட்டும் நான் பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க் மேலே இந்த மவுஸை வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இது இப்போ டச் ஸ்க்ரீனே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லை மவுஸ் வச்சு ஹேண்டில் பண்ணணுன்னாலும் உங்களோட மொபைலில் ஓடிஜி கேபிளை கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் மவுஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம், ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இப்போ எப்படி டைப் பண்ணணும், நான் எங்கே டைப் பண்ணலாம் அப்படின்னா, கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன், கம்பைல், ரன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கீபோர்டுன்னு இருக்கும். ஸோ அந்த கீபோர்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீபோர்ட் பேஜ் வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் அடிக்க போகிறோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் studio.h, அடுத்த லைனில் ஹேஷ் இன்க்ளூட் conio.h, அடுத்ததில் void மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ void main ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பிரேசிஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், printf அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் ஹலோ ஸ்பேஸ் விட்டு வேர்ல்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு செமிகோலன். இப்போ இங்கே கர்லி பிரேசிஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா getch கொடுப்போம். நம்ம ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிறதுக்காக getch கொடுத்துட்டு அடுத்த லைனில் கர்லி பிரேசிஸ் கொடுத்து. ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபைலில் போய் இந்த மவுஸை, அதாவது நம்ம டச் ஸ்க்ரீனை டச் பண்ணி ஃபிங்கரால் டச் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அந்த மவுஸ் மூவ் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபைலில் அதை வச்சுட்டு அங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டச்சை ஒரு வாட்டி ஜென்டிலாக ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதுவே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் சேவ் அப்படின்றத கொடுங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் கீபோர்டில் இவங்க கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையும் அழிச்சிருங்க. இது சி ப்ரோக்ராம். ஸோ நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம், இப்போ நான்
சாம்பிள் சிம்பிள் அப்படின்னு போட்டுக்கும். சிம்பிள் அப்படின்னு போட்டுட்டு ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கிறதா .c .c வைக்கிறோம். cpp .cppனா என்ன அர்த்தம் அப்படின்னா C++ன்னு அர்த்தம். சரியா? கொடுத்துட்டு இங்கே ஓகே இங்கே கொடுக்கணும் அப்படின்னு இதை மவுஸ் வச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கீபோர்ட்லேயே என்டர் கீ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே சேவ் ஆயிடும். இப்போ நீங்கள் நல்லா டிஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு simple.cன்னு சேவ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்போ இதில் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழேயே கம்பைல் ரன்னு பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லை நமக்கு இந்த டர்போசியில் பண்ணுற மாதிரினா கம்பைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா Alt+F9 இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல். ஸோ ஒன் எரர் சொல்லுது, சாரி. இப்போ என்ன எரர், நான் இங்கே இன்க்ளூடுக்கு பதிலாக அன்க்ளூடுன்னு அடிச்சிட்டேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கீபோர்டை மறுபடியும் கொண்டு வந்துட்டு இன்க்ளூட் கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கம்பைலில் போயிட்டு கம்பைல் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரன் பண்ணுறதுக்கு கம்பைல் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து ரன் பண்ணுறதுக்கு, ஸோ ரன் பண்ணுற கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா தெரியுதா, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கா நமக்கு. ஸோ இது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அதனுடைய பாத் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறதோட பாத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் திரும்ப நமக்கு வெளியே வரணும் அப்படின்னா பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். அதாவது நமக்கு மறுபடியும் வந்து கோடிங் ஸ்க்ரீனுக்கே வந்துடும். ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு கீழே குவிட் அப்படின்னு இருக்கும், அந்த குவிட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குவிட் ஆயிரும். சரி, இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கீபோர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டில் என்டர் கீ இருக்கும், அந்த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ வந்து நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வந்து லேப்டாப் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட, ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ லேப்டாப் இல்லாமல் இருக்கும், டெஸ்க்டாப் இல்லாமல் இருக்கும், என்கிட்ட வெறும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் இருக்குது. நான் எப்படி ஒரு சி ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப்பு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.